மரத்தை விட்டா பாம்பு வருதுல்ல? ஆமா. தப்புதானே? அப்ப தப்புன்னு போலீஸ் கிட்டே புடிச்சிக்கிட்டு நம்ம மனசுல என்ன இருக்கோ அதேதான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா நம்ம மனசுல நினைக்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஆனா நம்ம மனசுல இருக்குது நம்ம கதவையில் மட்டும்தான். ஆனா நம்ம பாம்பு இருக்குது நம்ம நோட் பண்ணவே மாட்டோம். ஆனா நம்ம நெஞ்சுக்குள்ள வாட்டர் ஆனிமல்ஸ் போனா அதையும் நம்ம கண்டுக்குவோம். ஆனா கண்டுக்கவே மாட்டோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? மரத்தை வெட்டுறீங்க. அப்ப வீடு கட்டுற பாம்புங்களா? அப்ப அனிமல்ஸ்லாம் வீடு கட்ட என்ன செய்யும்? கஷ்டப்படும். அப்ப நீங்க என்ன பண்றீங்களோ அதே மாதிரி தான் பண்ணும் அந்த ஸ்னேக்குங்களும். அப்ப வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் உடச்சி எழுதிட்டு போயிடும். உங்க வீட்ல பாம்பு இருக்கு? உங்க வீட்ல எங்க வீட்ல எங்க இருக்கோ அதே தான் சொல்லணும். நாங்க எப்படி சொல்றோமோ அதே மாதிரி தான் பண்றோம். நாங்க எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன காட்டி பண்ணீங்க அவ்வளவுதான். எப்படி பண்ணணும் சொல்லு. நீங்க உங்ககிட்ட ஒரு பீப்பிண்டா போறோம். அதை இப்படி ஊடிக்கிட்டே இருந்தா அந்த பாம்புலாம் வெளிய போயிடும். வெளிய போயிருமா? ஆமா. கடிச்சு புடுமா வந்து? கடிச்சா? இப்போ என்ன சொல்ற? அது இப்படி ஆடும். இப்போ என்ன சொல்ல வரீங்க? மரத்தை வெட்ட தப்புங்கறீங்களா? ஆமாங்க. இப்படி நீங்க பண்ணா அதுதானே தப்பு. மரத்தை வெட்டக்கூடாதுங்கறீங்களா? ஆமா. சரி, மரத்தை வெட்டினா என்னென்ன பாதிக்கும்? பாதிக்க அனிமல்ஸ்லாம் வீடு கட்ட கஷ்டப்படும்ல. ஓகே. அப்ப எறும்புலாம் வீடு கஷ்டப்படும். சரி. அப்படி நீங்க என்ன பண்றீங்க? மழை பெஞ்சா வீட்ல சாயம்ல மரம். அப்ப நீங்க என்ன பண்றீங்களோ அதே மாதிரி தான் பண்ணுங்க.